அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நீதிமொழிகள் 18:10. கர்த்தரி நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சுகம் என்பது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று. சுகம், மனசுல ஒரு சுகம் வேணும். உடம்புல ஒரு சுகம் வேணும். வேலை செய்யற அந்த வேலையும் ஒரு சுகமா இருக்கணும். குடும்ப வாழ்க்கை ஒரு சுகமா இருக்கணும். இப்படி எல்லா விதத்திலுமே எல்லா மனிதர்களுமே சுகமான ஒரு வாழ்வை விரும்புவார்கள். ஆகவே அப்படி சுகமான ஒரு வாழ்வை விரும்பக்கூடிய நமக்கு எந்த வழியில போனா அந்த சுகமான வாழ்வு கிடைக்கும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம், அவருடைய பெயருக்குள்ளாக, அவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வரும்போது, அது நமக்கு நல்ல பாதுகாப்பு, ஒரு அரணான ஒரு பட்டணம், பாதுகாப்பான ஒரு இடம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு ஆண்டவருடைய பெயருக்குள்ளாக இருக்கிறது. ஆகவே அந்த ஒன்றான மெய் தெய்வமாய் இயேசு கிறிஸ்து என்ற அந்த நாமத்தின் மேல நம்பிக்கை, விசுவாசம் வைக்கிற நமக்கு, அதற்குள்ள அந்த நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஆண்டவர் பலத்த பாதுகாப்பை கொடுக்கிறார். வாழ்க்கையில எல்லா விதமான பகுதிகளிலுமே அவருடைய தெய்வீகமான பாதுகாப்பு, தெய்வீகமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ள இருப்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இந்த நல்ல நாளிலே எனக்கும் உங்களுக்கும் தேவையானது எல்லா விதமான விதங்களிலுமே நமக்கு ஒரு பாதுகாப்பு அவசியம், ஒரு சந்தோஷம் அவசியம், ஒரு சமாதானம் அவசியம். ஆகவே ஒரே ஒரு வழி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்றதான ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியாக நாம் உள்ளே போகும்போது, அந்த நாமம், அந்த தெய்வம் நமக்கு அப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆகவே அந்த நாமத்தின் மேல நம்பிக்கை வைத்தவர்களாய் இன்றைக்கு தொடங்குங்கள். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, பாதுகாப்பற்ற சூழ்நிலையில நான் இருக்கிறேன் என்பது போல நீங்கள் இருக்கிறீர்களா? அந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு சக்தி இயேசு கிறிஸ்து என்ற பெயருக்குள்ள அடங்கியிருக்கிறது. ஆகவே அந்த பெயரின் மேல நம்பிக்கை வைத்தவர்களாய் இன்றைக்கு நம் வாழ்வை அவருக்கென்று ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் நமக்கு சகல விதமான பாதுகாப்பின் நாளாக, வெற்றியின் நாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு வழி இயேசு கிறிஸ்து என்றதான வழி. அந்த வழியாக நாம் உள்ளே போவோம். நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து சுகமாய் தங்க பண்ணுகிறார். ஆகவே இந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து இந்த நாளை தொடங்குவோம். இந்த நாளும் நமக்கு ஒரு வெற்றி நாளாக அமையட்டும். பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான வேளையில உங்க நாமம் எங்களுக்கு ஆண்டவரே பலத்த பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த பெயரின் மேல நம்பிக்கை வைத்த நாங்கள் ஓடி உள்ளுக்குள்ளே சுகமாக இருப்போம். அப்படிப்பட்ட சுக வாழ்வை எங்களுக்கு முன்குறித்த தயவுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் அப்படிப்பட்ட தெய்வீக சுகம் உண்டாகட்டும். பொருளாதாரத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். குடும்ப வாழ்க்கையில, ஊழியங்களில, எல்லா விதமான செயல்களிலுமே அந்த சுகமான ஒரு வாழ்வை அனுபவிக்கட்டும் அப்பா. அப்படியே நீர் கொடுத்து நடத்த போகிற தயவுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அவருடைய நாமத்தை நம்பி புறப்படுங்கள். அது உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு ஒரு வெற்றி. நன்றி.